மறைக்கிறனும் போய் வைத்தி, நீ சொன்னது சரிதாயா. தங்க வைக்கிற மாதிரி இருக்காயா. எலுமிச்சம்பழ கலரும் அவ தலையில போட்டிருக்கிற கொண்டையும். யாரையா சொல்ற? வடிவாம்பாளை சொல்ற? அடச்சி, நான் மோகனாவை சொல்றையா. அவ தங்க வைக்கிறவன் தான், அது குண்டு பொம்மை. ஏயா அவன் பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் பேச முடியாதையா? பேசி என்ன கிடைக்க போறது? ஏன் அலையிறு? ஏற்பாடு பண்றேன்னு சொன்னா இல்லையா? ஆமரம் இந்தப்பா சும்மா சுந்தரம் சோக்கியமா பாருங்க, நீங்க பாருங்கண்ணா. அம்மா, மோகனா அம்மா நீங்க தானே? மோகனாவுடைய அம்மா இவங்க, மோகனா அவங்க. என்ன விஷயம்? எங்க கம்பெனி முதலாளி அம்மா உங்களை உள்ள கூட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்காக அந்த அம்மா பாக்கணுங்கிற? நான் பாக்க பிரியப்படலன்னு போய் சொல்லு. என்னடிமா அப்படி பேசுற? அவ ஒரு நாடகக்காரி, நீ ஒரு நாட்டியம் ஆடுற பொண்ணு. உன்னை பாக்கணும்னு பிரியப்பட்டிருப்பா. போயிட்டு வாம்மா. இல்ல வரதா, பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வாடா. சரி. யாரு? மோகனாங்கியா? என்ன சுகமா இருக்கியடா? எதுக்காக கூப்பிட்டேன்? விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. நறுக்குன்னு பேசுறீங்க? ஏன் தாயி, அங்க அழகர் கோயில்ல பரதேசி சாமி கிட்ட சொல்லி அந்த மனுஷன் நாகலிங்க ஆளுகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தினதுக்கா இப்படி பேசுறீங்க? என்ன நாகலிங்க ஆளுகிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தின? வேற ஆளு காப்பாத்தினாங்க. அங்கனே நான் தான் ஒத்தாச ஒண்ணு, இப்ப இங்கனே நான் தான் உதவ போறேன். நீ என்ன சொல்ற? அந்த நாயனக்காரவங்க இருக்காங்களே, அவங்க உங்க மேல எம்பூட்டு ஆசை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்களாமே. ஏன்? ஐயோ, நான் அவருக்கு துரோகம் செய்யறேனா? அவரை தானே நான் தெய்வமா நினைச்சுட்டு இருக்கேன். நானும் அப்படித்தான் உன்னை பத்தி நல்ல வேச்சா சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் நாயனக்காரவங்க தன்னால மனசுக்கு இறங்கி போய் என்னோட மலையாவுக்கு வரேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அவங்களை எப்படியாச்சும் மலையாவுக்கு வராம தடுத்து நிறுத்திப்பிடு. அவங்க மனசுக்கு நல்லவங்களா நடந்துக்க. நான் ஒரு ஆட்டக்காரி, நிம்மதி கட்ட சம்பமா போயிட்டேன். நீ ஏமாந்தான தாயி. நான் மலையாவில இருந்து திரும்பி வரும்போது நீ நாயனக்காரவங்களும் புருஷன் பொஞ்சாதியா இருக்கணும். இருப்பீங்களா? உங்க நல்ல உள்ளத்தை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். என்ன பெத்த தாயை விட கருணை காட்டுறீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியும். உங்க சொற்படி அவரை மலையா போகாம தடுத்து நிறுத்துறதுக்கு என்னால எல்லா முயற்சிகளையும் செய்யறேன். அப்புறம் ஆண்டவன் முதலாளிமா, உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் மோகனா கிட்ட உங்களை பத்தி தவறுதலா சொல்லிவிட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சுங்க. மத்தளக்காரங்களே, அவசரப்பட்டு எப்பவும் நடைய மாத்திராதீங்க. அது ஆபத்தா போயிரும். மோகனாவை எங்க இன்னும் காணோம்?